மிளகு சிக்கன் யார் செஞ்சாலும் இந்த சிக்கன் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. இந்த மிளகு சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். வெங்காயத்தை மட்டும் தாளிச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க சாதாரண மிளகா பொடி கடையில் பாக்கெட்டில் வாங்கினாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாலும் ஓகே தான். இது உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிங்களோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தில் இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுறது 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்டு ஒரு பரட்டு. இந்த சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இந்நேரத்தில் நீங்கள் தக்காளி சேர்க்கணும். முதல்ல தக்காளி சேர்க்கக்கூடாது. இங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு அனுப்பி விட்டுட்டு ஒரு கிளாஸ் நிறையா எடுத்து தண்ணி ஊற்றிடுங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சுருக்க டயத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் குறை அரைக்கணும். தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 திருக்குனாலே போதும். இங்கே பாருங்கள், இது கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிச்சிட்ருக்க டயத்துலேயே நீங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு 2 பரட்டு தான். இதை பரட்டிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாங்க. இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மசாலாங்க ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். அந்த தண்ணி எல்லாம் இஞ்சிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இஞ்சினதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே கட்டியாயிரும். ஸோ இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கன் யார் செஞ்சாலும் சூப்பராக வரும். நாளைக்கு சண்டே கண்டிப்பாக இந்த மெனுவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.